Ministry of Railways, Indian Railwaysல Assistant Loco Pilot ALP notice official announce பண்ணிட்டாங்க. Full notification detail announce பண்ணிட்டாங்க இல்லையா? இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுக்கு மேலே அப்ளை இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். கிரியேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ஆர்பியில் நீங்கள் டிபார்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அதாவது லேசர் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிசேபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசேபிலிட்டியாக இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. நேஷ்னாலிட்டி இதில் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கா அதை பார்த்து நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இதில் வந்து நோ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் டேட்டு மந்த்து இயர் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அது அடுத்து மதர் நேம் கேட்டிருக்காங்க. 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள் ஃபாதருக்கு 10th மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நார்மலாக உங்கள் அப்பா வந்து அவருடைய பேர் வந்து எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபாதர் நேம் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி மதர் நேம் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் இதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டு வந்து நீங்கள் அதாவது உங்கள் ஆதார் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி அடுத்து மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது ரெண்டுத்துக்கும் ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு 8 கேரக்டரில் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேப்சா கூட பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் ரீசெக்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கிரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? கிட்டத்தட்ட 9,990 வேக்கன்சிஸ் இருக்குது. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மேலே அக்கௌண்ட் வெரிஃபைடு வித் ஆதார் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 13 லாங்குவேஜ் 13 மொழிகளில் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளி, குஜராத், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் எழுதலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த பேஜில் பாருங்கள், ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவனந்தபுரம், சென்னை, கோரக்பூர், குவாஹாத்தி அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் சென்னை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எந்த ஆர்ஆர்பி இதில் செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அடுத்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு சென்னை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்டு பை எனி ஆர்ஆர்பி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. மேரிடா அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜனில் ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். மதர் டங்கில் உங்கள் தாய்மொழி செலக்ட் பண்ணுங்கள். சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன், அதாவது எந்த மொழியில் எக்ஸாமை வந்து அட்டன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிசியில் இருக்கும். டிகிரி டிசியில் 10th டிசியில் எடுத்து பாருங்கள். ஒரு வேளை டிசி இல்லை அப்படின்னா உங்கள் கை காலில் எந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அதை பார்த்து இந்த 2 பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி, இதில் உங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அட்ரஸ் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க, அது இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட், பர்மனெண்ட் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு அதர் டீட்டெயில்ஸில் எக்ஸரிஸ் மேனா, இபிஎஸ்ஸா, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் ஹோல்டரா அப்படி கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே நோ தான் வரும். ரயில்வே எம்ப்ளாயி அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எல்லாமே நோ தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எதுக்கு கேட்டிருக்காங்க அது உங்களுக்கே தெரியும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் சிபிடி எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அந்த சிபிடி எக்ஸாமை யார் வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சிபிடி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போ? நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ணலை, வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ரீஃபண்ட் கிடையாது. சரிங்களா? யார் வந்து சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்களோ, அப்ளை பண்ணிவிட்டு யார் வந்து சிபிடி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் கேட்டிருக்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஎல்பி. இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ 10th படித்தவங்க, இந்த ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக இருக்கும். ஸோ 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 10th + ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 10th வித் அப்ரெண்டிஸ்ஷிப், ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா 10th வித் டிப்ளமா இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதில் டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை நான் டிப்ளமா பண்ணல, டிகிரி முடிச்சிருக்கேன் இந்த டிசிப்ளைனில் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்று 10th ஐடிஐ படிச்சிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 10th ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும். நான் அதுவும் பண்ணலை அப்படின்னா டிப்ளமோ, 10th டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டிகிரி, சரிங்களா, அதாவது ஐடிஐ, டிப்ளமா இல்லைன்னா டிகிரி இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அப்ளை பண்ணலாம். நான் வெறும் 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி நான் 12th மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் இல்லை. 10th 12th படித்தவங்க எலிஜிபிள் இல்லை. ஐடிஐ, டிப்ளமா இல்லை அப்படின்னா டிகிரி, இந்த 3 குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் பிடிச்சிருந்தா போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது நல்லா நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் முதல்ல SSLC அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, சர்டிஃபிகேட் நம்பரு, அடுத்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 year டிப்ளமா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன், எந்த டிசிப்ளைனில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, டிஸ்ட்ரிக்ட் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த டேட்டில் பாஸ் பண்ணிங்க, உங்கள் பர்சன்டேஜ் என்ன, இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஆட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். சரிங்களா? இதை ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ 4th ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ JPG இல்லை JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். 100லேருந்து 150 KB இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்கள் சிக்னேச்சர், ஸோ இதே மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், செலக்டட் RRB அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? செலக்டட் RRBயில் நீங்கள் சென்னை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க.
சதர்ன் ரயில்வேஸ் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ஆர்ஆர்பிக்கு சதர்ன் ரயில்வேஸில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு இந்த இடத்துல வரும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஃபார் எலிஜிபிள் போஸ்ட் அதில் போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே பாருங்கள், ஐ ஹேவ் எக்ஸஸ்ட் அண்ட் செக்டு மை ஆர்டர் ஆஃப் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. சிபிடி எக்ஸாமினேஷன் ட்ரேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிக்ளரேஷனில் இந்த 2 பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு உங்கள் பிளேஸ் என்டர் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷனில் எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஐ ஹேவ் ரீசெக்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.